ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் சொல்லுங்க பாப்போம். படித்தவங்க 365 பாருங்க, 365 நாட்கள். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். பாருங்க, 365 இன்ட்டு 24 போட்டிங்கன்னா 8760 மணி நேரங்கள். 8760. அப்போ பாருங்க, 8760 மணி நேரங்கள் ஒரு வருஷத்துல இருக்குது. இந்த ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம சபைக்கு வந்தா ஒரு வருஷத்துல 52 வாரங்கள் வருது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 52 வாரங்கள் வருது. பாருங்க, இந்த 52 வாரங்களில் 3 மணி நேரம் ஆராதனைக்கு வந்துட்டா எத்தனை மணி நேரம் சொல்லுங்க பார்ப்போம்? 3 மணி நேரம் தொடக்கத்துல இருந்து முடிகிற வரைக்கும் 3 மணி நேரம் ஒருத்தங்க ஆராதனையில பங்கு பெற்றா அது எத்தனை மணி நேரம் ஒரு வருஷத்துல அவங்க செலவிடுறாங்கன்னா 156 மணி நேரங்கள். எத்தனை மணி நேரங்கள் சொல்லுங்க? 156. 156 மணி நேரங்கள் அவங்க ஒரு வருஷத்துல செலவழிக்கிறாங்க. பாருங்க, 8760 மணி நேரத்தில் 156 மணி நேரம் தான் தேவாலயத்தில் செலவிடுறாங்க. மீதி 8604 மணி நேரம் யாருக்கு செலவிட்டு கொள்ளுறோம்? யாருக்கு செலவழிது? நமக்கே தான். வேலைக்கு போகிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, கதை அடிக்கிறதுக்கு, வீடு வீடாக போகிறதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு, இதுக்கு எல்லாம் கலந்து 8604 மணி நேரம். இதில் 1 மணி நேரம் தான் சில பேர் ஆராதனைக்கே வருது. அந்த 1 மணி நேரம் ஆராதனைக்கு வந்தால் 52 மணி நேரம் தான். அதுவும் ஒரு வருஷம் ஃபுல்லாக சபைக்கு வந்தால் 1 மணி நேரம் அட்டன் பண்ணால் 52 வருஷத்தில் 52 வாரம் தான். ஆனால் இவங்க வர்றது 52 மணி நேரம் தான் தேவ சமூகத்திலே இருப்பாங்க. நீங்கள் இதிலெல்லாம் கணக்கு நான் போட்டேன். 52 வாரம் 3 மணி நேரம் நம்ம தேவாலயத்தில் இருந்தால் 6 நாள் தான் நம்ம தேவனுக்கு கொடுக்குறோம். 365ல் 6 நாள் தான் கத்தருக்கே நம்ம கொடுக்குறோம். 6 நாள் தான். அதில் 1 மணி நேரம் வர்றவங்க தேவனுக்கு 2.5 நாள் தான் தேவ சமூகத்திலே கொடுக்குறாங்க. தேவனுக்கே கொடுக்குறாங்க. 2.5 நாள் தான் தேவனுக்கே கொடுக்குறாங்க. இது அதுவும் 2 வாரம் தான் சபைக்கே வர ஆளும் இருக்கு. சபைக்கு மாசத்துல 1 வாரம் வர ஆள் இருக்குது. 2 வாரம் தான் வர ஆள் இருக்கு. இதெல்லாம் கணக்கு போட்டா கணக்குலயே வரல. அது இல்லை, சபைக்கு வருகிறவர்களுடைய கணக்கெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. சபைக்கு நேரத்துக்கு சபைக்கு வர்றவங்களுடைய கணக்கெடுப்பு எடுத்தா 100ல் 10% பேர் தான் கரெக்டாக சபையினுடைய நேரம் 9 மணினா 9 மணிக்கு வர்றவங்க 10% பேர் தான். நேரத்துக்கு வராதவங்களுடைய சதவீதம் 50%. 100ல் 50% நேரத்துக்கு வராதவங்க. எவ்வளோ சதவீதம்னா 50%. இது சபையெல்லாம் முடிஞ்சு வர்றவங்க பாருங்க, ஆராதனை இதெல்லாம் முடிஞ்சு வர்றவங்க 20%. போய் ஆராதனை எல்லாம் முடிஞ்சு இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆராதனை தானே அப்படின்னு வர்றது 20%. செய்திக்கு வருகிறவங்க 5%. செய்திக்கு வர்றவங்க 5%. ஆராதனைக்கே வராதவங்களுடைய சதவீதம் 15. இதில் ஊழிய வாஞ்சை இருக்கிறவங்க ஒவ்வொரு சபையும் மாறும். 5லிருந்து 10% பேர் தான் ஊழிய வாஞ்சை இருக்கிறவங்க. இதை பார்த்த பொழுது 8760 மணி நேரத்தில்
கர்த்தருக்குன்னு எவ்வளவு நேரத்தை கொடுக்குறோன்னா, உண்மையா அந்த பாரம் இருக்கிறவங்க உண்மையாவே கலங்குவாங்க. ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருந்தா கூட இதை கொஞ்சமாகிலும் இதை சரி செய்யலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் பைபிளை வைக்கிறதோட சரி, அடுத்த வாரம் தூசி தட்டிட்டு கொண்டு வந்தா கர்த்தருக்கு எங்க நேரத்தை கொடுக்க முடியும்? சபைக்கு வரும்போது மாத்திரம் நம்ம பரிசுத்தமா வாழ்றது போல காமிச்சுக்கிட்டா, கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம இருந்தா எப்படி இதெல்லாம் நடக்கும்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவன் நமக்குள்ள இருந்தா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இன்னைக்கு சபைக்கு வராததுக்கு சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? பரவாயில்ல போலன்னா என்ன, டயர்டா இருக்குது, உடம்புவே எனக்கு சரியில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, சபைக்கு போக முடியல, சமைக்கணும், துணி துவைக்கணும், அடுத்த வாரம் போகலாம், இந்த வாரம் போகலன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம். இன்னும் சில பேர் காலையில் போயிட்டல, மாலையிலலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய நேரத்தில் எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும். சபையை விட, தேவனை விட, தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை விட நமக்கு மற்ற நேரங்கள் ரொம்ப விசேஷமாய் நம்ம எண்ணுகிறதுனால நம்ம கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கறதே இல்லை. நம்ம நல்லா யோசித்தேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறேன். இங்கிலீஷில் ஈனோக் வாக்ட் வித் காட். அதில் எத்தனை மொழிபெயர்ப்பில் நான் பார்த்தாலும் தேவனோடு நடந்தான். இன்றைக்கி ஒரு வேளை நம்ம யார் கூடயாவது நடக்கிறோம், டெய்லியும் நடக்கிறோம், வீட்டில் சொல்லிட்டு போவோம், நான் அவரோட நடந்துட்டு போயிட்டு வரேன், நான் அந்த அக்காவோட கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து போயிட்டு வரேன், நிறைய நேரத்தில் பார்க்குக்கு போகும்போது நடந்து போகணும், வாக்கிங் போகிறேன், நான் கொஞ்சம் நேரம் அந்த அக்கா கூட போயிட்டு வரேன். டெய்லியும் போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்னா அவங்களோடு எனக்கு ரொம்ப விருப்பம், அவங்க கூட நான் நடக்கிறது. இங்கே நான் வாசிக்கிறேன், ஏனோக்கு தேவனோடு நடந்தான். தாம் மனைவிக்கு, தாம் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், நான் தேவனோடு நடக்க போகிறேன், உங்கள் கடமைகள்லாம் நான் செஞ்சுட்டேன், நான் தேவனோடு நடக்க போகிறேன். பாருங்க, 300 வருஷம் ஒரு மனுஷனால தேவனோட நடக்க முடியும்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். நம்மளால தேவனோடு நடக்க முடியலையே. 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டா பெரிய சாதனை. அதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாசல்ல உட்காந்து பேசுவோம், வீட்டில் மற்ற வீடுகளில் உட்காந்து பேசுவோம், என்ன பேசுவோம் தெரியாது. ஆனால் ஜப்ப நேரம்னா நமக்கு கசப்பாக மாறிடுது. இன்றைக்கு தேவனோடு இருக்கிற நேரத்தை அதிகரித்து கொள்ளணும். அப்போ நான் முன்பாக சொன்ன அந்த வசனம் தான் சங்கீதம் 39:7 சொல்லுது, ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன்? எனக்கு சுகம் வேண்டதுக்காக கர்த்தரை எதிர்பார்க்கிறேனா? எனக்கு பணம் வேண்டதுக்காக கர்த்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேனா? எனக்கு ஏதோ நன்மை வரணும் அதற்காக கர்த்தரை எதிர்பார்க்கிறேனா? இல்லை, அவரே எனக்கு வேணும்னு அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். முன்பு இருந்த கிறிஸ்தவர்கள்லாம் வேற. அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் அவருடைய காரியம்தான். இந்த பணம், இந்த வேலை, இந்த சுகம், இதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஜபத்தில் அவ்வளோலாம் வராது. ஆனால் இன்னைக்கு சுகத்துக்காகவே கர்த்தரை தேடுறோம், நம்முடைய தேவைக்காகவே கர்த்தரை தேடுறோம், என் பிள்ளை நல்ல நிலைக்கு வரணும் அதுக்காகவே கர்த்தரை தேடுறோம். கர்த்தர் எனக்கு வேணும், நான் அவரோடு கூட வாழணும் என்று தேடுகிற ஜனம் இப்போ ரொம்ப குறைவு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தவன். சஞ்சரிக்கிறதுனா எப்படி தெரியுமாங்க? அப்படியே அவரோடு கூடயே இருக்கிறது. எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவரோடையே கூட நான் பேசிட்டே இருப்பேன். அது என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஏனோக்கு கர்த்தரோடு கூட பேசி, அப்போ அவர் எவ்வளவு பெரிய தேவன் இறங்கி வந்து ஏனோக்கோட டெய்லியும் சஞ்சரிக்கிறார்னா, அப்போ ஏனோக்கு எவ்வளவு வாஞ்சியா இருந்தா. எல்லாம் அப்படியே எழும்பி நிற்கலாம்.